ஓசியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து இஸ்ரவேலின் சந்ததிகளுக்குள்ளே வந்த தேவ கோபம் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த வசனத்தை அப்படியே கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவனுடைய சபைக்கு, புதிய பாட்டு சபைக்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்போ இந்த பழைய உடன்படிக்கையின்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை நாம் தியானிப்பதற்கு காரணம், அல்லது தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூண்டுவதற்கு காரணம், இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் இருக்கிற நாம் எச்சரிப்பாக, ஜாக்கிரதையாக தேவன் பட்சமாய் திரும்புவதற்காகவே. கவனிங்கள், இந்த வேத பகுதிக்குள்ளாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து 2 நல்ல வார்த்தைகளை சொல்கிறார். 10ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல. அடுத்தது அதே வசனத்துல அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல நான் இவர்களை கண்டுபிடித்தேன். கவனிங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது அவருக்குள்ள ரொம்ப சந்தோஷம், அதை எந்த காலத்திலையும் அவர் வெளிப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பாருங்க, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் மனுஷர்களையும் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். சரி, என் பார்வைக்கு நீ கனம் பெற்றாய், அதனால் நான் உன்னை சிநேகித்தேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எல்லா காலத்திலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நான் உங்களை சிநேகிக்கிறேன், என்னுடைய பார்வையிலே நீங்கள் கனம் பெற்றவர்கள். இப்போ இங்க ஓசியாவை பார்க்கும்போது என்ன இருக்குது? திராட்சை கொலைகளை போல வனாந்திரத்துல சாதாரணமா அது சாத்தியப்படாது. அப்போ வனாந்திரத்துல இருக்கிற நேரத்துல ஒரு திராட்சை கொலையை பார்க்கும்போது ஒருவன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அவ்வளவு சந்தோஷத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய துவக்க காலத்திலே பட்டாராம். அதே போல அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை நான் என்ன செய்தேன்? கண்டுபிடித்தேன். இதை தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலையும் ஒரு 2 வார்த்தைகளை நம்ம வாசிச்சா ஆண்டவர் எவ்வளவு நேசம் வைத்திருந்தார் அல்லது எவ்வளவு காலத்துக்கு அதை வைத்திருந்தார் என்று பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் உயர்ந்த எண்ணமுடையவராகத்தான் பேசுகிறார். அதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஒரு கூடையிலே அத்திப்பழங்களுக்கு சமமான மிகவும் நல்ல அத்திப்பழங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் தரமான பழங்கள் அங்கே இருந்தது. நல்லா கவனிங்க. இப்போ தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அன்பு கூர்ந்ததை குறித்து அவர் எழுதும் போது, பேசும்போது என்ன சொல்றார்? நீங்கள் என்னுடைய பார்வையிலே கனம் பெற்றவர்கள், நீங்கள் என் பார்வைக்கு அருமையானவர்கள், நான் உங்களை நேசிக்கிறேன், உண்மையாகவே நேசிக்கிறேன் என்கிற அந்த நேசத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி தேவனால் நேசிக்கப்பட்ட அந்த ஜனங்களின் சந்ததிகளை குறித்து இதே வேத பகுதிக்குள்ளே ஓசியாவின் அந்த தீர்க்கதரிசன புத்தகத்துக்குள்ளே பாருங்கள், தீர்க்கதரிசி எப்படி ஜெபிக்கிறான் என்று. 14ஆவது வசனம், கர்த்தாவே நீர் அவர்களுக்கு கொடுப்பதை கொடும்,
கர்ப்பத்தையும் பாலற்ற முலைகளையும் கொடும். 17வது வசனத்துல 17வது வசனத்துல அவர்கள் அவருக்கு செவிகொடாமல் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார், அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள். கவனிங்கள், ஒரு பக்கத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த வாக்குத்தத்தங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறதான வார்த்தைகள், அவர்களை குறித்து தேவனுக்குள்ள இருந்த நல்ல அபிப்பிராயங்கள், இது எல்லாமே எழுதியிருக்குது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அப்படி வாக்குத்தத்தங்களை பெற்ற நல்ல அபிப்பிராயத்தை உடைய தேவ அன்பை பெற்றுக்கொண்ட அந்த ஜனங்களை குறித்து இன்னொரு பகுதியும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சபைகளிலே பொதுவாக பேசப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை குறித்து, அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் காண்பித்த அன்பை குறித்து தான் இன்றைக்கு திருச்சபைகளில் அதிகமாய் பேசுகிறார்கள். ஆனால் அது எல்லாம் தொடக்க காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே அவர்களை தெரிந்து கொள்ளும் போது, அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானான் தேசத்திலே நாட்டும் போது ஒரு நற்குல திராட்சை செடியாக ஆண்டவர் நாட்டினார் என்று துவக்க காலத்தை குறித்து தான் பேசுகிறார். ஆனால் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த கானான் தேசத்திலே அவர்கள் இருந்தபோது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? மற்றும் ஒரு பக்கத்துல 19 ராஜாக்கள், இன்னொரு பக்கத்துல மொத்தம் கிட்டத்தட்ட 42 ராஜாக்கள். எத்தனை ராஜாக்கள் இருக்கிறாங்க? 42 ராஜாக்கள். 42 ராஜாக்களின் காலம் எப்படி இருந்தது? அந்த காலத்திலே தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தாரா? இதை அநேக நேரத்தில் தேவ ஜனங்கள், தேவ சபை கவனிக்க தவறி விடுகிறது. கவனிங்க, நம்ம பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் நம்ம இருந்தோம். அதை குறிச்சு ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க. வழக்கமா எடுக்கிறவங்க இல்லாம வேற யாராவது வசனம் வாசிங்க பார்ப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல பாருங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில், நல்ல கவனிங்க, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். 8ஆம் வசனத்துல வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நல்ல கவனிங்க, அதுல 3 வசனம் ரொம்ப முக்கியமானது. 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், 10ஆம் வசனம். என்ன சொல்லி இருக்குது? நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது, நாம் பாவிகளாய் இருக்கும் போது, நாம் தேவனுடைய சத்துருக்களாய் இருக்கும் போது அந்த தேவன் நம்மை நேசித்தாராம். அந்த தேவன் நம்மை என்ன செஞ்சாராம்? நேசித்தாராம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நேசித்தது மாத்திரமல்ல, நேசித்ததற்கு அடையாளமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய மரணத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டதோ, அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவருடைய நேசம் வெளிப்பட்டதோ, அப்ப அதை காட்டிலும் அதிகமான விதத்துல ஆண்டவர் தேவ சபையை நேசிக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அப்படி நேசத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பதுதான் மிகவும் கவனிக்க வேண்டியது. ஆனால் திரும்பவும் இன்றைக்கு பேசப்படுகிற விஷயம் என்னன்னா, ஆண்டவருடைய நேசிக்கிறார், உண்மைதான். அப்படி நேசிக்கப்பட்டுதான் நாம் சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கிற நான், அவருடைய நேசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நான் எப்படி வாழ்கிறேன்? அப்போ சபை கூடி வருதலின் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம் அதுதான். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களை நேசித்தேன்னு சொல்றார். ஆனா அதை தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு 3 சம்பவங்கள் மிகவும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவைகள். ஓசியா 9ஆம் அதிகாரத்துல பாருங்க, 9ஆம் வசனத்துல எப்படி எழுதி இருக்குது? கிபியாவின் நாட்களிலே நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்துக் கொண்டார்கள். ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த சம்பவத்தை போல அவர்கள் நீண்ட காலங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது என்னன்னு நாம் பார்க்க போறோம். அடுத்தது 10ஆம் வசனத்துல பாருங்க. ஆனாலும் அவர்கள்
பாகால் பேயோர் அண்டைக்கு போய் இலச்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்களானார்கள். இது இரண்டாவது இன்சிடென்ட். மூணாவது பாருங்க, அங்கே 15வது வசனம். அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் கில்காலிலே நடக்கும், அங்கே நான் அவர்களை வெறுத்தேன். அப்போ ஒரு பக்கத்துல அவர்களை தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் காண்பித்த அன்பு எழுதப்பட்டிருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதை தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆண்டவருடைய நேசத்திற்கு ஏற்றாற் போல இருந்ததா? இன்றைக்கும் தேவ சபைக்குள்ள இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கும் போது, நீங்கள் பாவிகளாய் இருக்கும் போது, நீங்கள் பலனற்றவர்களாய் இருக்கும் போது உங்களை உண்மையாக நேசித்து தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே மீட்டு சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்படி சபைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்கிறதின் அடிப்படையிலே தான் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி, எந்த அடிப்படையில் தான் போறோம்? நம்முடைய செயல்பாடுகள். ஆனா இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய சபைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழைக்கப்பட்ட அந்த காரியத்தின் அடிப்படையில் தான் நடத்தப்படுவார்கள் என்று சொல்கிறார்கள். இல்லை, அப்படி இல்லவே இல்லை. இந்த போர்ஷனுக்குள்ள ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டதை குறித்து மேன்மையாக சொன்னாலும், அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்த சறுக்குதலின் விளைவாக அவர் அவர்களுக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பை சொல்லி இருக்கிறார். இரண்டு விதத்திலே தேவ கோபம் வெளிப்பட்டதாக அந்த வேத பகுதிக்குள்ளே சொல்கிறது. ஒன்றை பாருங்கள், 11ஆம் வசனத்திலே, எப்ராயீமின் மகிமை ஒரு பறவையை போல பறந்து போகும், அது பிறப்பதும் இல்லை, வயிற்றில் இருப்பதும் இல்லை, கற்பம் தரிப்பதும் இல்லை. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும் அவர்களுக்கு மனுஷர் இராதபடிக்கு அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்குவேன். நான் அவர்களை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ. இது முதல் தேவ கோபம் சந்ததிகளுக்கு மேலே. இரண்டாவது 17ஆம் வசனத்துல ஏற்கனவே வாசித்தேன், 16-17 எப்ராயிமர் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவருடைய கற்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். அவர்கள் தேவனுக்கு செவிகொடாத போனபடினால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள், நிலையற்றிருப்பார்கள். அப்போ ஒரு பக்கத்துல ஆண்டவர் இவர்களை குறித்து சொல்லும்போது, வனாந்திரத்தில் இருக்கிற திராட்சை கொலையை போல, அத்தி மரத்தில் இருக்கிற முதல் தரம் கனிகளை போல, என் பார்வையில கனம் பெற்றவர்கள், என்னுடைய நேசத்தை பெற்றவர்கள், இது எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆனா அப்படி நேசத்தை பெற்ற ஜனத்தினுடைய வாழ்க்கை முறை ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, அவங்களுக்கு மேல ஒரு தேவ கோபத்தை வருஷிக்க பண்ணியிருக்கிறார். அது சந்ததிகளுக்கு மேல வெளிப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்ம தெரிந்திருக்கிறபடி அந்த தேசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன தேசம், ஆனா அந்த தேசத்துல எவ்வளவு பிரச்சனைகள், அந்த தேசத்துக்குள்ள எவ்வளவாய் தேவ கோபத்தின் விளைவு அந்த சந்ததிகளுக்குள்ளாக நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் ஒருவேளை பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களை போல இருக்கிறார்கள், ஞானம் உள்ளவர்களை போல இருக்கிறார்கள், அநேக ஆராய்ச்சிகளையும் அநேக கண்டுபிடிப்புகளையும் செய்கிறார்கள். ஆனால் சந்ததிகள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிலையான தேசம் என்பது இன்றைக்கு வரைக்கும் இல்லை. அதனாலதானே இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட். ஏன் அவங்களுக்கு மிகுந்த பெரிய ஒரு தேசத்துல சின்ன ஒரு இடத்துக்கு பிரச்சனை வந்தா பரவாயில்ல, ஆண்டவர் கொடுத்த தேசம், ஆண்டவரால் நேசிப்பை பெற்ற ஜனம். ஆனா அவர்களுடைய நடக்கை இந்த வார்த்தைகளுக்கு நேராக அந்த சந்ததிகளை கொண்டு வந்து விட்டது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தேவ சபைக்குள்ள இருக்கிற நம்ம ஆண்டவருடைய அன்பை பெற்றது உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அன்பை பெற்றதினால் தான் நாம் தேவ சபைக்குள்ள வந்திருக்கிறோம். அப்படி அன்பை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய நடக்கையினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம். ஒரு வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று.
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஐயா, தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ வேண்டியது அவசியம். அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவ கோபம் அல்ல, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. இனி சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் நல்ல கவனிங்க. அப்போ சபைக்குள்ள வந்த பிறகு, தேவனுடைய அன்பை அனுபவித்த பிறகும் ஒரு மனுஷன் தேவ கோபத்துக்கு ஆளாக முடியும். இது ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்குது. அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அது தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ சபைக்குள்ள வந்துட்டோம்ங்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பிளெக்சிபிளா போயிட்டு இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. இங்கேயும் நம்முடைய நடக்கை முக்கியம். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வஞ்சகமான போதனைகளும் வஞ்சகமான தீர்க்க தரிசனங்களும் ஜனங்களை வஞ்சிக்கிற விதத்துல நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்பது போலவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கவனியுங்கள், சபைக்குள்ளே வந்த பின்பு தேவ நேசத்துக்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து நடத்தப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் யாரால் நடத்தப்பட வேண்டுமா? தேவ ஆவியினால். அப்பொழுதுதான் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். அப்பொழுதுதான் நான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியும். நான் தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நான் மாம்சத்திலே நடக்கிறவனாய் இருந்தால் எனக்கு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரத்துல மாம்ச சிந்தையும் மரணம் தான். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. அப்போ நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் இல்ல, ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிற அன்பிற்கு ஏற்றார் போல நாம் கவனமாய் நடக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. சரி, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில 3 சம்பவங்களை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன் இந்த 3 சம்பவங்களும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வேதத்துல ஒரே முறை நடந்ததாகத்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை கொண்டு போய் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க. கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை, அப்போ அது ஒரு இன்சிடென்ட் அல்ல, ஒரு இன்சிடென்ட் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல திரும்ப திரும்ப இவர்கள் நடந்து தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அதே போலதான் பாகால் பெயோர் என்பது ஒரு இன்சிடென்ட், அது ஒண்ணு மட்டும் இல்ல. அதே போல திரும்பவும் திரும்பவும் இவர்கள் செய்து தேவ கோபத்திற்கு ஆளானார்கள். அப்போ அந்த இன்சிடென்ட் என்னன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். எல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். எண்ணாகமங்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரம். எண்ணாகமங்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரம். பீலையாம் என்கிற அந்த கள்ள தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்த ஒரு பெரிய அந்த தேவ கோபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே கவனிங்கள், வீட்டில் போன பிறகு அந்த சம்பவங்களை நீங்க வாசித்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு ஏற்கனவே பழக்கமானதுதான். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மோவாபியர்களையும் மீதியானியர்களையும் ஒரு விக்கிரக ஆராதனைக்கு அவன் ஆலோசனைக்கு சொல்லுகிறான். யாரெல்லாம்? கவனிங்க, மோவாபியர்களும் மீதியானியர்களும். இந்த 2 பேரும் சேர்ந்து கானானிய கடவுளாகிய பாகாலுக்கு
அவர்கள் பலிகளை செலுத்துவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். இந்த பாகாலுடைய பலிகள் என்பது அது வெறுமனே பலி மிருகத்தோடு நிற்கிறதில்லை, அங்கே வேசித்தனமும் விபச்சாரமும் கலந்திருக்கும். அப்போ மோவாபியர்களும் மீதியானியர்களும் சேர்ந்து அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஒரு பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். அந்த பண்டிகைக்கு இஸ்ரவேலர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அந்த பண்டிகைக்கு யார் அழைக்கப்படுகிறார்? இஸ்ரவேலர்கள். தேவ அன்பை பெற்றவர்கள் விக்கிரகத்தை சேவிக்கிற இடத்துக்கும் வேசித்தனம் நடக்கிற இடத்துக்கும் அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்டதனுடைய விளைவு இவர்கள் தாங்கள் யார் என்பதை உணராமல் அந்த பாவத்துக்குள்ள போனதுனால அந்த ஒரு நாள் மாத்திரம் 24,000 பேர் செத்து போனாங்களாம். எத்தனை பேர் செத்து போனாங்களா? 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. எத்தனை பேர் செத்துட்டாங்க? அப்போ அங்கே பீலையாம் என்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசியினுடைய வழிகாட்டுதல் நிமித்தம் மீதியானியர்கள் வசமாகவும் மோவாபியர்கள் வசமாகவும் வேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்ணி தனக்கு அருமையான மேன்மையான அன்பை உதாசீனம் செய்து அன்றைக்கு விழுந்து போனவர்கள் ஒரு நாள் மாத்திரம் விழவில்லையாம், இதே போல அநேக முறை நடந்து கொண்டார்கள் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார். நம்ம நினைக்கிறோம் அன்றைக்கு மோசேயுடைய நாட்கள்ல ஒரு முறை மட்டும்தான் இந்த சம்பவம் நடந்தது. ஆமா, ஒரு முறை மட்டும்தான் இந்த சம்பவம் விலாவாரியாக அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லும் போது எப்பொழுதெல்லாம் இவர்கள் அந்த விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்துக்கும் இடம் கொடுத்தார்கள் என்றால் அது தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டுதான் இருக்கலாம். கவனிங்கள், தேவனுடைய அன்பை பெற்றவர்கள் வனாந்திரத்திலே திராட்சை குலையை போல கண்டுபிடிக்கப்பட்டவர்கள், முதல் தரமான அத்திப்பழங்களை போல கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் அந்த தேவனுடைய அன்பை உணராமல் அவர்கள் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலே கன்றுக்குட்டியை செய்து அவர்கள் இதுதான் எங்களை சுமந்து கொண்டு வந்த தெய்வம் என்று பெயரிட்டு சொன்னார்களே, அது அங்கே நிற்கவில்லை. மாறாக மோவாபியர் வசமாகவும் மீதியானியர் வசமாகவும் இவர்கள் வேசித்தனம் பண்ணத்தக்கதாக திரும்பவும் அவருடைய வாழ்க்கையில பாவம் நுழைந்தது. அந்த திரும்பவும் செய்த பாவம் அங்கேயே நின்றுவிடவில்லை. அது பாகோர் பேயோர் கடைசி வரைக்கும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டே தான் இருந்தது. கவனிங்களையா, தேவனுடைய சபைக்குள்ளே வந்த பின்பு நீங்கள் மாம்ச சிந்தை கொண்டிருப்பீர்களானால், தேவனுடைய சபைக்குள்ளே வந்த பிறகு உலக சிநேகத்தோடு இருப்பீர்களானால் அது ஒரு நாள் நின்று விடாது, அது ஒரு நாளோடு முடிந்து விடாது. அது உன் சந்ததியையும் கவிழ்த்து போட்டுவிடும். உன்னை தெரிந்து கொள்ளும் போது முதல் தரமான கனிகளை போல தெரிந்து கொண்ட தெய்வம் ஒரு நாளிலே உன்னுடைய சந்ததிகளை அலைய வைக்க போகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய சாபம் இல்லையா? நம்மளை தெரிந்து கொள்ளும் போது எப்படி தெரிந்து கொண்டாரா? முதல் தரமான அத்திப்பழங்களை போல, வனாந்திரத்தில் இருக்கிற திராட்சை குலைகளை போல தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் கவனக்குறைவாய் வாழ்கிற வாழ்க்கை நிமித்தமாய் நம்முடைய சந்ததிகளுக்கு தேவ கோபம் வந்து விடாதபடிக்கு நாம் தேவனுடைய கிருபையில நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். சிலர் நினைக்கிறாங்க, பிரதர் எனக்கு காண்பிக்கப்பட்டதே கிருபைதானே, நாங்க கிருபையை எப்படி இழந்து போக முடியும்? ஐயா, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை வாசிங்க ஐயா. கிருபை இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சொல்லப்படுகிற தவறான உபதேசத்தை போலவே அன்றைக்கு பீலையாமும் போதித்தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், ஆகவே அவர்களை சபிப்பதற்கு இந்த வேசி மார்க்கத்துக்குள்ளும் விக்கிரக ஆராதனைக்குள்ளும் இவர்களை நடத்தினால் மாத்திரம் தான் சாத்தியம் என்பதை அறிந்த பீலையாம் அன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு ஒரு பெரிய கண்ணியாய் மாறினது போல இன்றைக்கும் அநேக பீலையாமுகள் தேவ சபைக்குள்ளே உண்டு. பீலையாமுடைய வழிகள் இன்றைக்கும் தேவ சபைக்குள்ளே உண்டு. பீலையாமுடைய உபதேசங்கள் இந்த தேவ சபைகளுக்குள்ளே உண்டு. தேவ ஜனமே, பீலையாமுடைய வழியிலே நடக்கும்படி அழைக்கப்படவில்லை, பரிசுத்த ஆவியானவருடைய காட்டுகிற வழியிலே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், நடக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறாய். நமக்கு யார் வழி காட்டுறாங்கிறது ரொம்ப முக்கியம் ஐயா. நமக்கு யார் வழி காட்டுறாங்க ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ பக்தி வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பதற்கு பாடல்கள் மிக முக்கியம். வேத வசனம் நமக்கு முக்கியம், வேத வசனத்தினுடைய வழிகாட்டுதல் முக்கியம். ஆனால் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே இந்த ரெண்டும் நம் கண்களுக்கு முன்பதாகவே கெடுக்கப்படுகிறது. என்னை பக்தி விருத்திக்கு நேராக நடத்தாத,
என்னை தேவன் பட்சமாக திருப்பாத, ஒன்றுக்கும் உதவாத அநேக குப்பையான காரியங்கள் சபைகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அங்கே ஆண்டவர் எண்ணிக்கைகளை எழுதி வைத்திருக்கிறார், வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர் என்று. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய திருச்சபைகளே மரணித்த நிலைமையில் தான் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பிழையாமுடைய வழியிலே நடந்து சத்துருவினுடைய வஞ்சகத்திலே விழுந்து விடாதபடிக்கு, தேவ சபை ஒரு மரணித்த நிலைமைக்கு போய்விடாதபடிக்கு, உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாக நீ மாறிவிடாதபடிக்கு நீ கவனமாய் வாழ வேண்டியது அவசியம் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழா பெற்றுகிறார். நீ நேசிக்கப்பட்டது உண்மைதான், உனக்கு கிருபையும் இரக்கமும் காண்பிக்கப்பட்டது உண்மைதான், நீ தேவ தயவிலே வெளிப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனாலும் நாம் நடக்கிற நடக்கை மிகவும் முக்கியம். அருமையானவர்களே, நாம் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஜீவன், அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படாமல் உலகத்தை நேசித்து உலகத்தின் வழியிலே நடந்து மாம்சத்துக்குரிய நடக்கை உள்ளவர்களாக நாம் இருந்தாலும் நமக்கு மரணம் என்று இனி வரப்போகிற ஒன்றை அல்ல, ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிற வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. முதல் இன்சிடென்ட் தவறான தீர்க்க தரிசனங்களுக்கு, தவறான போதனைகளுக்கு, தவறான வழிகாட்டுதலுக்கு இந்த 3 வார்த்தையும் முக்கியம் ஐயா. தவறான தீர்க்க தரிசனங்களுக்கு, தவறான போதனைகளுக்கு, தவறான வழிகளுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்பட்டது அவர்களுக்கு ஒரு நாள் நிகழ்வோடு நிற்கவில்லை, 24,000 பேரோடு நிற்கவில்லை, மாறாக அவருடைய அந்திம காலம் வரைக்கும் வந்ததாம். இரண்டாவது இன்சிடென்ட் என்ன? நியாயாதிபதிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். வேதாகமத்தில் சில ஒரு நல்ல காரியங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே புறவினத்தார் ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்தில் அதே போன்ற பாவத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 19ஆம் அதிகாரம் என்ற உடனே உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்னு ஆதியாகமம் 19, இன்னொன்னு நியாயாதிபதிகள் 19. இங்கே ஓசியா என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற இரண்டாவது சம்பவம் நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம். அங்கே அநேக சம்பவங்கள் இருக்கிறது, நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு 2 காரியத்தை மட்டும் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஒன்று, அங்கே பெரும் அளவில் பேசப்படுகிற ஒரு லேவியனை குறித்து. லேவியன் யார்? கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அந்த நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்திக் கொண்டதினால் 3 நாள் அவனோடு இருந்தான். அவர்கள் அங்கே புசித்து. நல்ல கவனிங்க, லேவியனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்னையா? அவர்கள் அங்கே புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். 6ஆம் வசனத்துக்கு வாங்க. அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். ஸ்திரீயின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சியுடைய ராத்திரிக்கும் மகிழ்ச்சி அடைய ராத்திரிக்கும் இரு என்றான். அடுத்தது 8ஆம் வசனம். 5ஆம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பன் இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்தி நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். அடுத்தது 22ஆம் வசனம். அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிற போது இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர். நல்ல கவனிங்க, இந்த மனுஷன் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்பதற்கு அங்கே சில சான்றுகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு என்னன்னா வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான். என்னதான் இருக்குது? வெறும் என்டர்டெயின்மெண்ட். நல்ல கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற இளம் சமுதாயம் மாத்திரமல்ல, இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ள இருக்கிறவர்களையும் ஆக்கிரமித்திருக்கிற ஒரு பொல்லாத பாவம் என்டர்டெயின்மெண்ட். என்னங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க வேண்டாமா? கொஞ்சம் புசித்து குடித்து திருப்தியா இருக்க வேண்டாமா? கொஞ்சம் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடைய வேண்டாமா?
அது ராத்திரியானாலும் பகலானாலும் புசிப்பதிலும் குடிப்பதிலும் மாத்திரமே கவனத்தை செலுத்துகிற தேவனுடைய சபையின் மக்களே கவனிங்களையா. லேவியன் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டவன். அவனுக்கு சுதந்திர வீதங்கள் கொடுக்கப்படாததற்கு காரணம் அவரையே சுதந்திரமாக கொண்டவனாக அவன் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த லேவியனுடைய வாழ்வோ புசிப்பதிலும் குடிப்பதிலும், இது அன்றாடகமானுடைய நிகழ்வு. இதிலிருந்து ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு என்ன சொல்கிறார்? இதே போலத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே வாழுகிற ஜனங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலே நாம் ஒரு சில வசனத்தை மட்டும் வாசித்து கவனிக்கும் போது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 3ஆம் வசனம், சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று இந்த உலகத்தார் சொல்லுகிற போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. கவனிங்கள் ஐயா, இன்றைக்கு என்டர்டெயின்மென்ட்க்கு அதிகமான முக்கியத்துவம் அரசாங்கமும் கொடுக்கிறது, ஜனங்களும் கொடுக்கிறார்கள், தேவனுடைய சபையும் கொடுக்கிறது. ஏன் சின்ன பிள்ளைகளை சண்டே கிளாஸ் கூட்டிட்டு வந்தா கூட, வாலிப பிள்ளைகளை சபைக்குள்ள கொண்டு வந்தா கூட அவங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் ஏதாவது இருக்குதான்னு தான் கேட்கிறாங்களே ஒழிய அவர்களை சத்தியத்துக்கு நேராக திருப்புவதற்கு வழி இருக்கிறதா என்று யாரும் கேட்பதில்லை. ஆனால் நீங்களும் நானும் கரங்களிலே வைத்திருக்கிற இந்த வேதாகமம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்டர்டெயின்மென்ட்ல நீ குடித்து, நீ புசித்து, நீ சமாதானம் சந்தோஷம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போதே சடுதியாய் இந்த உலகத்துக்கு அழிவு வரப்போகிறதா? இந்த செய்தி அவர்களுக்கு தெரியாது. நம்முடைய கரங்களிலே வேதத்திலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் கரங்களிலே கொடுத்திருக்கிற வேதம் எல்லாரும் புசித்து, எல்லாரும் குடித்து, சமாதானம் சந்தோஷம் என்று இருக்கும் போது அழிவு வந்துவிடும் என்று எச்சரிக்கும் போது நான் எப்படி வாழ வேண்டும்? நான் அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? அவர்களை எச்சரிக்க வேண்டிய பொறுப்பு தேவ சபைக்கு அல்லவா இருக்கிறது. ஆனால் சபையும் என்டர்டெயின்மென்ட்ல தான் இருக்குது. சபையும் புசிப்பதிலும் குடிப்பதிலும் தான் கவனமாய் இருக்கிறது. அங்கே பிந்தின வேத பகுதி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாம், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. அது உலகத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு அல்ல. அது இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களுடைய வாழ்க்கை. அங்கேதான் புசிப்பும் குடிப்பும் என்டர்டெயின்மென்ட்டும் ராத்திரியிலே மகிழ்ச்சியாக இருப்பதும். ஆனால் இங்கே அப்படி அல்ல. எப்பொழுது என் நேசர் வருவார் என்று காத்திருக்கும்படி எனக்கு போதிக்கிறது. ராஜாமங்களிலே நாம் விழித்திருக்க வேண்டியதை குறித்து பேசுகிறது. மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு நாம் எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டியவைகளை குறித்து பேசுகிறது. அப்போ எனக்கு என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற, உலகத்தானுடைய லைஃப் ஸ்டைல் வேற. நான் வெளிச்சத்தின் பிள்ளை, அவன் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவன். ஆனா சபைக்கு இந்த வித்தியாசம் தெரியாததுனால வாரத்தினுடைய 6 நாளும் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவனை போல வாழ்ந்துவிட்டு வெளிச்சத்தின் பிள்ளையை போல நீ கட்டிடத்துக்குள் வந்து அமருகிறதினாலே யாருக்கு பிரயோஜனம்? அப்போ அந்த நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்துல ஒரு லேவியனை மையமாக வைத்து தான் அந்த சம்பவங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த லேவியன் இன்றைய திருச்சபைக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு முன்னடையாளமாய் காணப்படுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய மக்களே, நாம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு வசனத்தை வாசிங்க. யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஐயா, தேவ சபைக்கு யாக்கோபு அப்போஸ்தலன் அறிவுரை விடுக்கிறான். நீ என்ன செய்யணும்? உன்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் சரி, அல்லது ஆதி திருச்சபையின் காலகட்டங்களிலும் சரி, எதையெல்லாம் பரிசுத்தவான்கள் குப்பை, இது ஒன்றுக்கும் உதவாது என்று நினைத்தார்களோ, இன்றைக்கு சபை அதையெல்லாம் தூக்கி தலையில வைத்துக் கொண்டு அதுதான் மேன்மை என்று சொல்கிறது.
இல்லை. இங்க கவனிங்கள், திரும்ப ஒரு முறை வாசிங்க. ஏன்னா இந்த வசனம் நம்ம கண்ணுல தெரியவே மாட்டேங்குது. இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிக்காகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கிடவது. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை. அந்த ஆக்சுவலா அந்த டெக்ஸ்டுக்கு என்ன தெரியுமா தலைப்பு? ராங் திங்கிங். முந்தின போர்ஷன்ல ராங் பிரேயிங், தவறான ஜெபம். தேவ சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் தவறாக ஜெபிக்கும் போது சண்டையும் சச்சரவும் வரும் என்று முதல் 4 வசனத்தில் எழுதியிருக்குது. சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள ராங்கான ஒரு திங்கிங் இருக்கும்போது அவங்க என்ன செய்யணும்? இருமனம் உள்ளவர்கள் தேவன் பட்சமாய் தேடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ லேவியன் தேவனை மாத்திரம் சுதந்திரமாக கொண்டு வாழ வேண்டியவன். ஆனால் அவன் புசிப்பதிலும் குடிப்பதிலும் எங்கு போனாலும் அவனுக்கு அதுதான் வேலை. எங்க போனாலும் அவனுக்கு என்ன வேலை? புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும். அப்ப அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. 4ஆம் வசனம், 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், 22ஆம் வசனம். எங்க வழிக்கு போனாலும், வழியில தங்களுக்கு இடம் இல்லைனா கூட அவன் புசிக்கிறதற்கும் குடிப்பதற்கும் இளைப்பாறுவதற்கும் தான் கவனம் பார்க்கிறான். இரண்டாவது, அந்த சம்பவத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அந்த லேவியனும் அவனுடைய மறுமனையாட்டியும் அவர்கள் பிரயாணம் பண்ணி போகிறார்கள். அந்த பிரயாணத்தில் அவர்கள் நடந்து போகும்போது ராத்திரியிலே வழி தங்க வேண்டிய ஒரு தேவை வருகிறது. அவன் பெத்லெகேமிலிருந்து அவனுடைய பிரயாணத்தை துவங்கினான் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது அவன் எப்ராயிம் மலை தேசத்துக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். வருகிற வழியிலே கிபியா என்கிற ஒரு ஊர் வருகிறது. இந்த கிபியாவை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா, அதுதான் சவுலுடைய ஊர். சவுல் அரசனுடைய ஊருக்கு என்ன பேரு? கிபியா. அவன் பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? அந்த கிபியாவுல ராத்திரி தங்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. அப்போ அவன் சொல்றான், அவன் எப்படி அந்த சம்பவம் பாருங்க, நானே வாசிக்கிறேன் உங்களுக்கு. 16ஆம் வசனத்துல, வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்ராயிம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரித்து வந்தான். அவிடத்து மனுஷரோ பென்யமீனர். அந்த கிழவன் தங்கள் கண்களை ஏறெடுத்து பட்டணத்தின் வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவில் உள்ள ஊராகிய பெத்லெகேமில் இருந்து வந்து எப்ராயிம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவிடத்தான் யூதாவில் உள்ள பெத்லெகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. அவனுடைய நிலைமையை தெளிவா சொல்றான். என்னை வீட்டுல யாரும் ஏற்றுக்கொள்றது இல்லை. நான் எங்க போயிட்டு இருக்கிறேன்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு சீலோவாவில் இருக்குது. சரி, எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனம் உண்டு. எனக்கும் அது அடியாளுக்கும் அது அடியானோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சை ரசமும் ஒன்றிலும் குறைவில்லை. அதுக்கு அந்த பென்யமீன் அந்த கோத்திரத்துக்கு உள்ள அந்த கிபியாங்கிற ஊர்ல வாழ்ற கிழவன் என்ன சொல்றான் பாருங்க. உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என் மேல் இருக்கட்டும். வீதியிலே மாத்திரம் என்ன செய்ய வேண்டாம்? என்ன சொல்ல வர்றான் கிழமை? உனக்கு நம்ம ஊரை பற்றி தெரியாது. இது இஸ்ரவேலர்கள் தான், பென்யமீன் கோத்திரத்தார் தான். நீ கிபியாவுல தான் இருக்கிற. ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க சோதோம் கொமராய்ங்கிற பட்டணத்தில் இருக்கிற பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அதனால நீ ரோட்ல தங்கிறாத. யோசிச்சு பாருங்க. முதல் தரம் பழுத்த திராட்சை பழங்களுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டவர்கள், வனாந்திரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட திராட்சை குலையை போன்றவர்கள், நற்குல திராட்சை செடியாக நாட்டப்பட்டவர்களை குறித்து உள்ளே இருக்கிற ஒரு கிழவன் சொல்கிறான், இங்க என்ன பாவம் இருக்குது? அதுக்கு பிறகு அங்க நடந்ததெல்லாம் அங்க எழுதப்பட்டிருக்குது. கவனிங்க. அதனால நீ எங்க தங்காத, வீட்டுல தங்காத, சாரி ரோட்ல தங்காத, நீ வீட்டுக்கு வான்னு சொல்றான். ஹாஸ்பிட்டாலிட்டி இன் கிபியா. இவன் இப்படி இருக்கிறானே, இந்த கிழவனை தவிர அங்க இருக்கிற யாராவது இவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வந்தார்களா? யாரும் ஆயத்தமா இல்லை. யாரும் இல்லை,
இது ரொம்ப நாம் கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டு திருச்சபையில ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய தகுதியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதை உள்ளவனும் கவனிங்க, அந்நியரை உபசரிக்கிறவனுமா இருக்க வேண்டும். ஐயா, புதிய ஏற்பாட்டு திருச்சபையில கண்காணியானவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் அந்நியர்களை ஏற்று உபசரிக்க வேண்டுமா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் நிச்சயடக்கமுள்ளவனும். இங்கேயும் அந்த கண்காணியானவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று போது அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை குறித்து எழுதப்பட்டிருக்குது. கவனிங்க, அங்க இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற ஒருவர் போலும் என்று ஏற்றுக்கொள்ளவில்லையா? அங்க என்ன அவன் அப்படித்தானே சொல்றான், இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் நிறைய பிரமாணங்களை கொடுத்திருந்தார். அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஏழைகளெல்லாம் கொஞ்சம் கவனி, நீ பரதேசியா வர்றவனெல்லாம் கொஞ்சம் கவனி, அவனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தார். அதான் நியாய பிரமாணத்தில் இருக்கு. ஆனா ஒரு லேவியன் தன்னுடைய மறுமனையாட்டியோடு கூட பிரயாணத்தில் வருகிறான், அவனை கூட அந்த கிபியாவின் ஊர்ல இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்வதற்கு என்னல்ல ஆயத்தமா இல்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளல? அங்க நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தை அங்க வாசிக்கிறோம். 27ஆம் வசனம் பாருங்க. அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது இதோ அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவள். நல்ல கவனிங்க, அந்த இடைப்பட்ட வேத பகுதிகளை நீங்க வாசிச்சீங்கன்னா எப்படி சோதோம் கொமோராவின் பட்டணத்தார் அந்த பட்டணத்துக்குள்ளே போன ஒரு தூதர்களையும் கூட விட்டு வைக்காமல் அவர்கள் பாவம் செய்வதற்கு நாங்கள் அவனை அறிய வேண்டும் என்று சொன்னார்களோ, அதே வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவனை அறிய வேண்டும். ஐயா, வந்திருக்கிறவன் ஒரு லேவியன், வந்திருக்கிறவன் லேவியனுடைய மறுமனையாட்டி, அவர்கள் வழிபோக்கர்களாய் வந்திருக்கிறவர்கள். நீ உபசரிக்க வேண்டியவன், உபசரிக்க வேண்டிய இந்த கிபியாவின் ஊரார் அவனோடு அவலட்சணமானதை நடப்பிப்பதற்கு, ஆணோடு ஆண் புணருவதற்கு அவர்கள் வீட்டினுடைய கதவை தட்டுகிறார்கள். எவ்வளவு பரிதாபம் பாருங்கள். அப்போ ஆபிரகாம் மூலமாக இந்த சோதோம் கொமோரா என்கிற பட்டணத்தை ஆண்டவர் அக்கினியினாலே அழித்து போட்டாரே, அதை குறித்து இந்த ஜனங்களுக்கு தெரியவில்லையா? அதை குறித்து அறிவு இல்லையா இவர்களுக்கு? ஆனா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கிபியாவின் நாட்களிலே நடந்தது போல ஒரு இன்சிடென்ட் இல்லப்பா, இததான் இவங்க வழியில எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஒண்ணுதான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும் போது அவர்கள் அருவருப்பான லட்சைகளுக்கு அடுத்த பாவங்களை நடப்பிக்கிறவர்களாக இருந்தார்கள். அப்போ தன்னுடைய தகுதியை இழந்து விட்ட அந்த இஸ்ரவேல், அதை தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டில் போய் நீங்க உங்களுக்கு நேரம் இருக்கும்போது 19, 20, 21 3 அதிகாரங்களை வாசிங்கன்னா அந்த லேவியினுடைய குடும்பத்துக்கு என்ன நடந்தது, அதை தொடர்ந்து அதனுடைய விளைவுகள் என்னது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்க என்ன நடந்துச்சு? to have sexual experience with, அதாவது ஒரு ஆணோடு நாங்கள் ஒரு சரீர பிரகாரமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் அவனை அறிய வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். அந்த அளவுக்கு இஸ்ரவேலுக்குள்ள பாவம் என்ன இருந்துச்சு? ஊறி போயிருந்துச்சு. அடுத்தது மூன்றாவது கில்கால். கில்காலை குறித்து நம்ம வாசிக்கிற இடம் என்ன தெரியுமா? யோசுவா புத்தகத்துல நிந்தையை புரட்டி போட்ட இடம் என்று. ஆனால் இஸ்ரவேலுடைய நிந்தையை மாற்றின இடத்தை குறித்து தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொல்றார்? ஆமோஸ் வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள், பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள், கில்காலுக்கும் போய் துரோகத்தை பெருக பண்ணி, கில்காலிலே போய் துரோகத்தை பெருக பண்ணி, காலைதோறும் உங்கள் பலிகளையும் 3ஆம் வருஷத்திலே உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி. நல்ல கவனிங்க,
கில்காலிலே விக்கிரக ஆராதனையும் அதற்காக செலுத்தப்படுகிற காணிக்கைகளும் இருந்துச்சாம். அதை ஆமோஸ் 5:5 பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலேயும் சேராதேயுங்கள், ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் நல்ல கவனிங்க, எது எல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு பிளேஸா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தாரோ அதையெல்லாம் இவர்கள் விக்கிரகத்துக்கும் வேசித்தனத்துக்கும் மாற்றி விட்டாங்க. அந்த வேத பகுதிக்குள்ள 3 இன்சிடென்ட், 1 கிபியா, 2 பாகால் பேயோர், 3வது கில்கோல். இந்த 3 இடத்திலேயும் நடந்தது எல்லாம் பாகாலை தொழுது கொள்ளுகிற அருவருப்பான காரியங்கள். இந்த வேத பகுதிக்குள்ள ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா சொல்றேன், இஸ்ரவேல் இனப்பெருக்க கடவுளாகிய பாகாலை சேவித்ததினால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய இனப்பெருக்கத்தை அடைத்தார். அவ்வளவுதான். இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ள என்னையா நடந்துச்சுன்னு கேட்டா, இனப்பெருக்கத்தின் கடவுளாகிய பாகாலை சேவித்தது நிமித்தமாக இஸ்ரவேலின் தேவன் அவருடைய இனப்பெருக்கத்தை என்ன செஞ்சிட்டாரு? அப்போ இது சொல்லும் போது ஓசியா திரும்ப திரும்ப சொல்றாங்க. அந்த கிபியாங்கிற வார்த்தை நீங்க இந்த ஓசியா புஸ்தகத்துல தேடி பார்த்தீங்கன்னா நிறைய முறை வருது. பாகால் பெயோர் திரும்ப திரும்ப வருது, கில்கால் திரும்ப திரும்ப வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் யார் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய சபையில வைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு நாளிலே நாம் நேசிக்கப்பட்டோம், நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம மேன்மையானவைகளை அனுபவிக்கிறவர்களாக தேவ சபைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிற அன்புக்கு ஏற்றாற் போல ஒரு நடக்கை நம்முடைய வாழ்க்கை இல்லாவிட்டால் அது நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகளுக்கும் தேவனுடைய கோபத்தை கொண்டு வரும் என்பதை தயவு செய்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற பெற்றோர் மறந்து விடாதீர்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் கவனியுங்கள், அல்லது தேவ சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் கவனியுங்கள். உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன் தேவனை பிரியப்படுத்துகிற வழியில் நடக்காமல் உனக்கு எத்தனை ஆசைகளை சேர்த்து வைத்தாலும் அது உனக்கு சாபமாகத்தான் காணப்படுமே ஒழிய அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகவே சாபமான ஒன்றில் நீ பங்கடையாதபடிக்கு உன் பெற்றோருக்காகவும் நீ வேண்டிக்கொள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நியாயமான வருமானத்தின் அடிப்படையில் நீங்கள் கொஞ்சமாய் சவதரித்து வைத்தாலும் பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. அவர்களையும் பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் தகப்பனும் தாயும் அதிகமாய் பொருளிட்டுகிறோம் என்று சொல்லி உங்களுக்கு சாபங்களை வருவித்து விடாதபடிக்கு நீங்களும் கவனமாயிருங்கள். என்ன அன்னைக்கு இருக்கிற காலத்துல என்னது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என்னையா வச்சுட்டு போனாங்க. அப்ப நான் சொல்லட்டுமா, உன் தகப்பன் உனக்கு ஒன்றும் வைக்கலன்னா பரவாயில்ல, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சட்ட விரோதமான தேவனுக்கு பிரியமற்ற வழியிலே நீ ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து வைக்கிறதுனாலே உன் சந்ததிகளுக்கு சாபத்தை தான் வைத்து விட்டு போகிறாய். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்ட போது, உயர்குல திராட்சை செடியாக பார்க்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு சந்ததிக்குள்ளே சாபத்தை அனுபவிக்கிறார்கள். அவருடைய கற்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா, அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் போகிறதா, அந்நிய தேசங்களிலே பரதேசிகளை போல நடப்பார்களாம். யோசிக்க முடியுதா அவங்களால? ஆபிரகாமின் சந்ததியாருக்கு வந்த தேவத்த கோபத்தை குறித்து நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது ஆண்டவருடைய பார்வையிலே அவன் கனம் பெற்றவன், அவனுக்கு தேவனுடைய நேசம் வெளிப்பட்டது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட்ட போது தேவனுடைய பார்வையிலே அவர்கள் கனம் பெற்றவர்கள், தேவ நேசம் அவர்களுக்கு வெளிப்பட்டது. ஆனால் காலங்கள் கடந்து இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் காலங்கள் வந்த போதோ அவர்கள் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாய் மாறி போனார்கள். அதற்கு காரணம் விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் அசுத்தமான பாவ வாழ்க்கையுமே. அது என்றோ ஒரு நாளோடு நின்று விடவில்லை, அது தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய சபை மக்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்கள்.
எந்த இடத்திலே தாழ்த்த வேண்டுமோ அந்த இடத்திலே உங்களை தாழ்த்துங்கள். எந்த இடத்திலே உங்களை பரிசுத்தமாக்க வேண்டுமோ அந்த இடத்திலே பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமல்லாத எதுவும் உங்கள் வாழ்விலே வந்து விடாதபடிக்கு நீங்கள் கவனமாயிருங்கள். கர்த்தர் நம்மை நடத்துவாராக.